சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமகவோட வழக்கு ஒன்று, அன்புமணி கூட்டக்கூடிய பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி ராமதாஸ் தரப்புலேருந்து ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் விசாரிக்கிறாங்க. விசாரணைக்கு வந்த உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமதாஸும் அன்புமணியும் ரெண்டு பேருமே தனித்தனியாக அவங்களுடைய வழக்கறிஞர்கள் இல்லாமல் என்னுடைய சேம்பருக்கு என்னை சந்திக்கணும்னு சொல்லி மாலை 5 மணிக்கு வாங்கன்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காரு. இது கொஞ்சம் புதுசாக இருக்குது பார்க்கும்போது. வழக்கு விசாரிப்பாங்க, இல்லை வழக்கை ஒத்தி வைப்பாங்க, இல்லை தள்ளுபடி பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நடைமுறை அப்படிங்கிறது நீதிமன்றங்களில் நடக்குமா? இது வரைக்கும் அப்படி நடந்ததில்லை. இது நீங்கள் சொன்ன மாதிரி அதிசயமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. பொதுவாக குடும்ப நல வழக்கில் சமரசம் பேசுவாங்க. ரொம்ப வருஷமாக தீர்க்க முடியாத உரிமையல் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, வாங்க 2 பேர் பேசி உட்காந்து தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அரசியல் கட்சி தனக்குள்ள தன்னுடைய அப்பா மகன் அவங்களுக்குள்ள பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு தொண்டர்கள் இவங்க பக்கமும் இருக்காங்க, அவங்க பக்கமும் இருக்காங்க. அது ஒரு வழக்காக நீதிமன்றத்துக்கு வரும்போது அவர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு அழைக்கிறதுங்கிறது உண்மையிலே புதுசு தான். இது அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இது நடக்க ஆரம்பிக்கிற மாதிரி தோணும். அடுத்து அதிமுகவும் ஏற்கனவே பிரிஞ்சு தான் இருக்காங்க. இப்போ அவங்களும் ஒரு வழக்கு போட்டால் இதே மாதிரி போட்டிக்கிட்டே இருந்தால் இவங்க கட்சியை சரி பண்ண ஆரம்பித்தா மக்களை யார் சரி பண்ணுறது? இவங்களே பிரிஞ்சிருக்காங்கிறத நீதிமன்றம் தான் தீர்த்து வைக்கும்னா, அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் துணை விதிகள்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு கட்சி இப்படி தான் நடத்தணும்னு அவங்க ஒரு பைலா போட்டு வச்சுருப்பாங்க. அந்த விதிப்படி கட்சியை நடத்தலாம். அவங்க கோர்ட்டுக்கு வர ஆரம்பித்தாங்கன்னா இவங்க எப்படி மக்களை நிர்வகிப்பாங்க, மக்களை ஆட்சி செய்ய முனைவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆகையினால எல்லாத்தையும் நீதிமன்றம் முடிவெடுத்தணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. நீதிபதி என்ன உத்தரவு போட போகிறோன்னா நமக்கு தெரியாது. அதை பற்றி அதில் நம்ம விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது சரியான வழி அல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார். பொதுவாக இந்த மாதிரி நீதிமன்ற நடைமுறைகள் இருக்கு இல்லையா, அது எப்படி நடக்கும்? இப்போ ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி ஒரு பொதுக்குழுக்கு தடை கேட்டெல்லாம் போகிறாங்க அப்படின்னா, நீதிமன்றம் இந்த எலெக்ஷன் கமிஷன் விஷயத்துக்குள்ளெல்லாம் தலையிடுமா, இல்லை அவங்க இப்போ இடைக்கால ஒரு உத்தரவு கொடுத்துட்டு நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா? என்ன நடக்கும் இதுக்கப்புறமா? பொதுவாக தேர்தல் சம்பந்தமான கட்சி சம்பந்தமான முடிவுகள்லாம் எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு கட்சிக்கும் அவங்க பதிவு பண்ணுறது எங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் தான். அவங்க விதியை அவங்க வருஷம் ஆடிட் பண்ணுவாங்க, இவ்வளோ உறுப்பினருக்கு சேர்க்குறேன்னுவாங்க, கட்சிக்கு நிதிலாம் கொண்டு அதை தணிக்கைக்கு விடுவாங்க. இதெல்லாமே தேர்தல் ஆணையத்தோட வேலை. ஸோ பொதுக்குழுவை நிர்மாணிக்கணும், பொதுக்குழுவை கூட்டணும், கட்சிக்குள்ள வேறுபாடு, கட்சி சின்னத்தை கோருகிறது, இந்த உரிமை கோருறது, இது எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட முடிவு. அங்கே தான் போகணும். அதில் சரியாக முடிவெடுக்காமல் இவங்க 2 பேரையும் அலைவிடுறதுனால தான் இவங்க நீதிமன்றத்துக்கே வராங்க. அப்போ கூட போனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படித்தான் இதில் முடிவெடுக்க முடியுமே தவிர வேறு எதனாலையும் முடிவெடுக்க முடியாது. இப்போ இவர் இப்போ அன்புமணியும் சரி ராமதாஸும் சரி, அவங்க இப்போ அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே 2 பேருமே வேறு டேட்டில் பொதுக்குழு கூட்டுறாங்க. இமீடியட்டாக அவங்க போய் தேர்தல் கமிஷனில் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. அப்போது இங்கே கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் அதை எப்படி டீல் பண்ணுவாங்க? அவங்க ஒரு தடை தானே கேட்குறாங்க, தடை விதிப்பாங்களா விதிக்க மாட்டாங்க? இதுக்குன்னு டெல்லியிலேயே வச்சுருக்காங்களே கோர்ட்டு. இந்த தேர்தல் சம்பந்தமான வழக்கெல்லாம் நடத்தணும்னா அங்கே தான் போகணும். அங்கே தான் அதை முடிவெடுப்பாங்க. தேர்தல் கமிஷனுக்கு ஒரு ரிப்போர்ட் போட்டு அதுக்கு பிறகு அவங்க முடிவெடுத்து நீங்கள் இத்தனை மெம்பர் வச்சுருக்கீங்க, இத்தனை உறுப்பினர்கள் வச்சுருக்கீங்க, செயற்குழு உறுப்பினர்கள் இவ்வளோ, எல்லா தகவலையும் கொடுத்த பிறகு யாருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது, உங்களுடைய கட்சியுடைய துணை விதிகள் என்ன, அதன் அடிப்படையில் நீங்கள் ஆண்டுக்குழு, செயற்குழு, பொதுக்குழு இதெல்லாம் கூட்டியிருக்கீங்களா, அதெல்லாம் சரியாக ரிப்போர்ட், மினிட்ஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் முடிவு பண்ண முடியும். பொதுக்குழுங்கிறது கட்சியுடைய விதிகள், அது அடிப்படையில் தான். இதை ஒரு நீதிமன்றத்துக்கு கொண்டு ஒரு தனி நீதிபதி முடிவெடுத்து 2 பேரும் ஒன்றா இருங்கன்னு சொல்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அரசியல் கட்சியாக ஒன்றா இருங்கிறது அது கட்சி எடுக்கிற முடிவு. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி தொண்டர்கள் இருக்காங்களே, தொண்டர்கள் இல்லாமல் தலைவர்கள் கிடையாது, தொண்டர்கள் இல்லாமல் கட்சியும் கிடையாது. அப்போது அதை அவங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ பொதுவாக எந்த ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் நீதிபதிகளை போய் தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் சந்திக்க முடியுமா சார்? முடியவே முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, அப்படி சந்திக்கவும் கூடாது. அவர்கள் இப்போது ஒரு தன்னிச்சை அதிகாரம் அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அவர்கள் நினைச்சா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். அப்படி தான் இந்த வழக்கிலையும் செஞ்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ யாரையாவது அவங்க சந்திக்க விரும்புனாங்கன்னா அவங்க இந்த மாதிரி சந்திப்பாங்க. நீதிபதிகள் சந்திக்கன்னா வழக்கு தொடர்பாக தான். அதுதான் வழக்கு தொடர்பாக மட்டும்தான் அவங்களுக்கு தன்னிச்சை அதிகாரம் இருக்குது. மனுதாரரை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டால் சந்திக்கலாம். சந்திக்கலாம். வேற மனுதாரில் வழக்கு தரப்பினர். ஓகே. வேற எந்தெந்த வழக்குகளில் நீதிபதிகள் ஒருவேளை சாட்சிகளையோ அல்லது மனுதாரரையோ
இல்லை யார் வந்து எதிர்மனுதாரராக இருக்காரோ அவங்களையெல்லாம் நீதிபதி வந்து அவருடைய சேம்பருக்கு அழைத்து விசாரிப்பது, இல்லை அங்கே வந்து அந்த வழக்கு நடத்துவது, அந்த மாதிரி நடைமுறைங்கிறது எந்தெந்த வழக்குக்கு பொருந்தும்? குடும்ப நல வழக்குக்கு மட்டுமே இது பொருந்தும். குடும்ப நல வழக்குகள், ஹேபியஸ்கள், ஆட்கொணர்வு மனு, இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் நேரடியாக அனைவருக்கும் தெரிந்த இதுதான். குடும்ப நல வழக்குகள், ஆட்கொணர்வு மனுக்கள். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, இப்போ இந்த போக்சோ வழக்கு அந்த மாதிரி இப்போ ஒரு விக்டிம் வராங்க, அவங்க ஒரு பெண்ணாகவோ இல்லை 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்கள ஒரு கோர்ட் ஹாலில் வச்சு விசாரிக்கும் போது அவங்களுடைய அடையாளம் வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதை தவிர்ப்பதற்கு ஒரு தனி அறையில் வைத்து விசாரணை நடக்கும்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி? அது உண்மை. அது வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் சொல்லுவாங்க. பெண் குழந்தைகளை, மைனஸ் 18 வயசு கீழே உள்ளவங்களை, இவங்களெல்லாம் விசாரிக்கணும்னா, அது ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைங்களாம் சரி, அவங்கள வந்து தனி அறையில் வச்சு விசாரிக்கணுங்கிறது சட்டம் இருக்குது. அது அவங்க அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, கரெக்டாக தான் பண்ணுறாங்க. இப்போ இதில் நீதிபதிகளில் வந்து 2 விதமாக சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆர்டரில் சில விஷயங்களை எழுதி அதை டாக்குமெண்ட்டாக கொடுப்பாங்க, இது உத்தரவு அப்படின்னு சொல்லி. அதில் சில நேரங்களில் நீதிபதிகள் கருத்துக்கள் தெரிவிக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அது வந்து பேப்பரில் வராது, அந்த இடத்துல ஒரு கருத்தாக சொல்லியிருப்பாங்க, அது செய்தியாக வெளியே வரும் இல்லையா? இதுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன சார்? இல்லை, பர்சனல் ஒப்பீனியன், ஃபைண்டிங்ஸ், அப்சர்வேஷன், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தன்னுடைய கருத்து, சமுதாயம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் கருத்து சொல்லுவாங்க நீதிமன்றத்தில். நீதியரசர்கள் அது வைப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இப்படி மோசமாக நடந்துகிட்டு இருக்கு, இது இனிமேல் நடக்க வேண்டாம், இப்படிலாம் இருந்தால் ஒரு சமுதாயம் நல்லா வாழ வாய்ப்பு இல்லை, இணைந்து வாழ வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த ஒரு கருத்து வெளியிடுவாங்க. ஆனால் எல்லா கருத்தையும் தன்னுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பதிவிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான சென்சிட்டிவ் வழக்குகளை கருத்தை பதிவிடுவாங்க நீதியரசர்கள். அது வழக்கம் எப்போதுமே. இப்போ ஒருவேளை இந்த வழக்கே எடுத்துக்கிட்டாலும், இந்த சந்திப்பு நடக்குது, சந்திப்புக்கு பிறகு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து இந்த வழக்கினுடைய உத்தரவுலையோ அதில் எங்கேயாவது குறிப்பிடுவாங்களா, இல்லை இது வந்து பியூர்லி தனிப்பட்ட முறையில்? நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. இந்த வழக்கு தேர்தல் சம்மந்தப்பட்ட வழக்கு. தன்னுடைய கட்சி, அதாவது ஒரு கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகளுக்குள்ள வழக்கு. அதில் சொல்கிற கருத்துக்கள் வந்து தீர்ப்புரையில் வராது, அது எழுதவும் மாட்டாங்க. இப்போ ஒருவேளை 2 பேருக்குள்ள சமரசம் ஏற்படுதுன்னு வைங்களேன். இப்போ தந்தை மகனுக்கு இடையே வந்து கருத்து வேறுபாடு இருக்கு, அதனால தான் இன்னைக்கு கட்சியிலையும் பிளவு. ஒருவேளை நீதிபதியை சந்தித்த பிறகு அவங்க ஒரு சுமூகமான முடிவுக்கு வராங்க அப்படின்னா, அது சட்ட ரீதியாக எப்படி போகும் அடுத்தடுத்து? சுமூகமாக போயிட்டாங்கன்னா வழக்கு தரப்புனா தங்களுக்குள்ளே வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், வழக்கு முற்று பெற்றது. ஓகே. ஒரு வழக்கை வந்து 2 பேரும் கட்சி நல்லா இருக்கணும், நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு, ஏன்னா அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகளுக்கிடையே உள்ள போட்டி தானே அது. நீங்கள் நடத்துறது செல்லுமா, நான் நடத்துறது செல்லுமா, எனக்கு எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ பேர் ஆதரவு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை தான். அதை வழக்கு தரப்பினரே தீர்த்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே அவங்க வழக்கை வாபஸ் பெற்று போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஒருவேளை இந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு உடன்பாடு எட்டப்படலை, அவங்க அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்கன்னா வழக்கை எடுத்து நடத்துவாங்களா? நடத்துவாங்க, மேல்முறையீடு போவாங்க. அரசியல் அப்படின்னாலே அதில் மேல்முறையீடு இல்லாமல் இருக்காது. ஏன்னா அவங்க பதவியை நோக்கி தான் போகிறாங்க. ஒரு கட்சி தலைமை அடுத்த தேர்தல் வரப்போகுது, கூட்டணி வைக்கணும். அந்த கூட்டணி வைக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா, பொதுக்குழு கூட்டி தான் தேர்தல் சமயத்தை முடிவு எடுக்கணும்னு ஒரு முக்கியமான அம்சம் இருக்குல்ல, அந்த அதிகாரம் யாருக்கிட்ட வரணுங்கிறது தான் இந்த வழக்கின் சாராம்சம். இந்த வழக்கிலேயே பார்த்தோம்னா நீதிபதி இப்போ 2 தரப்பையும் வர சொல்லியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் ஒருவேளை சென்னையில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அவர் அங்கே திண்டிவனத்தில் தான் இருப்பார். அவர் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வர்றதுங்கிறது அவருடைய வயது, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை அவர் வர முடியாத சூழல் இருந்தாலோ, இல்லை வர வேண்டான்னு அவர் முடிவு பண்ணாலோ, ஏன்னா இந்த 2 பேருடைய கருத்து வேறுபாடு பிரச்சனையில் அவர் பல நேரங்களில் அவர் எடுக்கிறதா முடிவுன்னு உறுதியாக இருக்கார். யாராவது ஒருத்தர் போயிட்டு அதை சரி பண்ணணும், பஞ்சாயத்து பேசி முடிச்சு வைக்கணும்னா கூட அதுக்கு அவர் தயாராக இருப்பாரான்னு தெரியலன்னா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீதிபதியின் அழைப்பை அவர் ஏற்றுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது இருக்கா, இல்லை அவரால் வர முடியலன்னா அதை பதிவு பண்ண முடியுமா? வயது காரணமாக அதை அவர் தவிர்க்கலாம். எனக்கு பதிலாக வேறு ஒருவர் இதை பேசுவார்னு சொல்லலாம். ஏன்னா அது தனிப்பட்ட முடிவு தானே, இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. தேர்தல் சம்மந்தப்பட்ட வழக்கு, பொதுக்குழு சம்மந்தப்பட்ட வழக்கு, ஆஜராகணுங்கிறது அவர் எடுக்கிற முடிவு தான். ஏன்னா அவருடைய வயது எல்லாருக்குமே தெரியும், மூத்தவர். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி 5 மணிக்குள்ளே வர்றதுங்கிறது, அவ்வளோ அவசரமாக வந்து இங்கே ஒன்றும் நடக்க போகிறதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால் அது நாளைக்கு கூட ஒத்தி போகலாம், இல்லை ஒரு வாரம் தள்ளி கூட போகலாம். அது ஆனால் அவருடைய வழக்கு தரப்பினோட தனிப்பட்ட முடிவு தான், கட்டாயம் கிடையாது. இப்போ பொதுவாக நீதிமன்றங்கள் ஒரு உத்தரவு பிறப்பிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உத்தரவில் அவங்க அந்த நேரத்துக்கு வரலன்னா நடவடிக்கை அந்த மாதிரிலாம் போகும். இதில் அப்படியான வாய்ப்பு இருக்கு? இது உத்தரவு இல்லை, இது ஒரு சஜஷன், ஒரு ஆலோசனை. வாங்க பேசினா வழக்கை ஈஸியாக முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இது உத்தரவு. இட்ஸ் நாட் ஃபைனலாக வர்றது மட்டும்தான் உத்தரவு நம்ம சொல்லுவோம். இப்போ எந்த ஆங்கிளில் நீதிபதி இப்படி ஒரு விஷயத்த பண்ணலான்னு யோசிச்சிருப்பாருன்னு பார்க்குறீங்க? அது நீதி அரசரோட முடிவு. நம்ம வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. நன்றி சார். நன்றி.